ஏடா மீசம் பப்பு எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஹெட்ஃபோன் மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. சாரி ஃபார் லேட் வீடியோ. தென் இனியோட அதான் நாளையோட என் டேட்டா காலியாக போகிறது. இதான் இந்த மந்தோட லாஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். சரி, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட். ஓகே, சரி வாங்க போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்கீங்க ஸ்கூலுக்கு. நீங்கள் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. உங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பழைய ஸ்கூலில் நல்லா படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் ஓரளவு மொக்க, அந்த அளவு நல்லாலாம் படிச்சிருக்க மாட்டீங்க, ஏதோ ஓரளவு நல்லா படிச்சிருப்பீங்க. பட் உங்கள் பேரண்ட்ஸுக்கு அது ஓகே அப்படின்ற மாதிரி இல்லை. அதனால உங்களை வேறு ஸ்கூல் மாற்றிட்டாங்க. இது 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் வேறு ஸ்கூலில் இப்போ படிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்போ நியூ ஸ்கூல் போக போகிறீங்க. டுடே ஃபர்ஸ்ட் டே. உங்களுக்கு நர்வஸாக இருக்குது, புது ஸ்கூல். ஏன்னா முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நீங்கள் எப்படி அவங்க கூட இப்போ வந்து கொலாபரேட் ஆகிட்டு நீங்கள் படிக்க போகிறீங்களோ ஒன்றும் தெரியல. நீங்கள் வந்து நர்வஸோட ரெடி ஆகிட்ருக்கீங்க. பழைய ஸ்கூல்லே நான் போயிருப்பேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு புலம்பிட்டே வந்துட்டு ரெடி ஆகிட்டீங்க. நார்மலா எப்பயும் போல் ஸ்கூல் கேர்ள் மாதிரி கொஞ்சம் க்யூட்டாக போனிட்டு எல்லாம் போட்டிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கிளம்புறீங்க. பார்க்கவே நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க. அது எப்படினாலும் நீங்கள் க்யூட் தான், ஓகேவா? செப்பி அழகா க்யூட்டாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகி போயிட்டுருக்கீங்க. வெளியே போகிறீங்க, சைக்கிள் எடுத்துக்கிறீங்க. சைக்கிள் பார்க்குறீங்க, அது பஞ்சர்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கத்துறீங்க. எங்கள் அம்மா வந்துட்டு கொஞ்சம் தூரம் தாண்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடந்து போ, நாளையிலேருந்து சைக்கிள் ரெடி பண்ணிடுறேன் ப்ளீஸ்மா தங்கம்ல. அம்மா ஃபர்ஸ்ட் டேவே நடந்து போக சொல்கிறேம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறீங்க. சொக்கி பாவம்ல, போ தங்க பிள்ளைல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா என்னென்னவோ சொல்லி சமாளித்து உங்களை அனுப்புகிறாங்க. நீங்கள் என்ன வெறியாத்துறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. நிறைய ஸ்கூல் பசங்கள்லாம் போகிறாங்க, ஆனால் அவங்க யாரும் உங்களை கண்டுக்கல. நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்க. இப்போ அப்படியே ஒரு ரோடில் வந்துட்டு தண்ணியெலாம் தேங்கி நின்றுட்டுருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. அது மரத்துக்கு அடியில் தேங்கி நிற்கவும் அது வந்து ஃப்ளவர்ஸ்லாம் கொட்டிகிட்ருக்கு. அப்படியே மரத்துலேருந்து ஃப்ளவர்ஸ்லாம் கொட்டிட்டு க்யூட்டாக இருக்குது அந்த பிளேஸு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகிறீங்க க்யூட்டாக. அதுக்கு பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப். நீங்கள் வந்துட்டு அப்படியே போகிறீங்க, நடந்து போயிட்டுருக்க. நீங்கள் அந்த தண்ணி கிட்ட போகிறீங்க, ஒரு பைக் சல்லுன்னு வந்து உங்கள் மேலே அப்படியே மோதுது. நீங்கள் விழுந்துட்டீங்க, ஓகேவா? இப்போது உங்களுக்கு செம்மையாக கால் வலிக்குது. நீங்கள் வலிக்கிட்டே ஐயோ போச்சு, ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பிடிச்சிட்ருக்கீங்க. இப்போ அந்த பர்சன் ஐயோ சாரிம்மா நான் தெரியாமல் எடுத்துட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் பைக்கை நிறுத்திட்டு உங்ககிட்ட வராரு. பார்த்து வரக்கூடாதா, என் கால் அவ்வளோதான் போச்சு, என்னால் நடக்கவே முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, அவங்களால முடியலை. அந்த பர்சன் உங்களுக்கு கை கொடுத்து தூக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கையிலையும் அடிபட்டுருக்கு, லைட்டாக காலில் வந்துட்டு சுளுக்கிருக்கு, ஓகேவா? நீங்கள் வந்துட்டு அப்படி எழவே முடியல. அந்த பர்சன் நீ எங்கே போகிறம்மா, நான் வேணா ஒன்று ட்ராப் பண்ணுறதா, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் உங்ககிட்ட அம்பெல்லாம் கேட்குறாரு. உங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஏன் அப்படி வந்து எடுத்தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு இல்லை சார் நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இந்த ஸ்கூல் யூனிஃபார்மா, சரிவா நான் ட்ராப் பண்ணுறேன். அந்த பர்சன் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை வாமா நான் உட்கார வச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் உங்களை வந்துட்டு பைக்கில் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு காலை வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு காலில் வந்து செம்மையாக வலிக்குது. நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போது உங்களை கேட் கிட்ட இறக்கி வச்சுட்டு சாரி எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வந்துரு. ஆமாம் நீ எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்குறாரு. நீங்கள் வந்து 12th நியூ அட்மிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மேக்ஸ் குரூப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் எடை செக் பண்ணுறீங்க. வா நான் தான் மேக்ஸ் சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னது மேக்ஸ் சாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பர்சன் நின்றுட்டு ஆமாம்
ஐம் ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவர் உங்ககிட்ட ஹேண்டை நீட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு ஓ வயான் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. அந்த பர்சன் வந்துட்டு சரிவா உன்னை கிளாஸில் நான் மீட் பண்ணுறேன், எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணி வந்துருமா, சாரி அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லிக்கிட்டே இப்போ பைக் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. எப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு இருக்கீங்க, நான் வந்து பொறுமையாக போயிட்டு இருக்கேன். அங்கே இருக்க பர்சன்லாம் யாரா அந்த பொண்ணு நியூவாக இருக்கு, ஏய் நீ நின்று வர பாப்பா இல்லை அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு கிட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க, என்ன நியூ அட்மிஷனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நியூ அட்மிஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஸ்டாண்டர்ட், 12th அப்படின்றீங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே மேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மச்சா உன் டிபார்ட்மெண்ட்டா, உன் கிளாஸு என்ன அது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க. ஏய் அங்கே என்னடா சத்தம், யாரா பூச்சி ரேகிங் பண்ணிட்டு இருக்கீங்க, யாருன்னா நீ அவனுக்கு கூப்பிட்டா நீ போவியா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் வந்து வராங்க. நீங்கள் வந்துட்டு யாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இந்த பர்சன் வந்துட்டு அவங்க கூப்பிட்டா நீ பாட்டு வருவியா, அவனுக்கு அறிவில்லை, ஆமாம் உன்னை இந்த கேம்பஸ்லேயே பார்த்தது இல்லையே, யார் நீ அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்க. நீங்கள் வந்துட்டு நியூ அட்மிஷன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமாம் என்ன ஸ்டாண்டர்ட், 12th என்ன குரூப் அப்படின்னு கேட்க. நீங்கள் வந்துட்டு மேக்ஸ் அப்படின்றீங்க. ஓஹோ ஓகே ஓகே, உங்களுக்குலாம் பிடி பீரியட்லாம் இருக்காது, மோஸ்ட்லி நான் வருவேன் உங்கள் கிளாஸ்க்கு. ஓகே நான் என்ன பேர் சொன்னேன், ஓஎன் சார். ஓகே நீ கிளம்பு. நான் கிம்தாயா, இங்கே தான் பிடி டீச்சராக இருக்கேன், பத்திரம் பார்த்துப்போம், இவனுங்கெல்லாம் கூப்பிட்டா அவனுங்க பேச்செல்லாம் கேட்காத, ஒழுங்கா போ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாரு. நீங்கள் அவங்களையும் பார்த்து சிரிச்சுட்டே போறீங்க. அந்த பசங்க நல்லா பொண்ணா இருக்காளே, என்னமா நொண்ணி நடக்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை வரும்போது விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி சரி பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் பாவமா அவங்கள பார்த்து அனுப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவர் வந்துட்டு அப்படியே ரவுண்டிங் வந்துட்டுருக்காரு. இப்போது நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கீங்க. இப்போ சீக்கிரம் போங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் தவறு கீழே விழ போகிறீங்க. டக்குனு ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிக்கிறாங்க. நீங்கள் யாரா அப்படின்னு பார்க்குறீங்க. இது யாரோ புதுசாக இருக்காங்க, நீ வந்துட்டு யாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஹே பார்த்து வர மாட்டேன், ஏய் பொறுமையா போங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பர்சன் கத்திட்டு இருக்க. ஓகே சார் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு அதான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. நீ என்ன கிளாஸ்மா அப்படின்ற மாதிரி கேட்க. 12th. ஓ இப்போ ஏன் அவர் தானா, மேக்ஸ் கேர்ள் தானே, மேக்ஸ் நியூவாக சேர்ந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்குறாங்க. ஆமாம் சார் வா நான் ஏன் அவர் தான் வா அப்படின்ற மாதிரி அவர் உங்க கையை பிடிச்சி கேட்டுட்டு போறாரு. நீங்க பொறுமையான நடந்து போறீங்க. யாரா அப்படின்ற மாதிரி அப்படியே நீங்க நடந்து போயிட்டு அந்த பர்சன் பார்த்து வா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. வண்டியில விழுந்துட்டேன். வண்டியில விழுந்துட்டியா, வண்டி வந்து இடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க. இடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்து வர மாட்டியாமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தியா இல்லையா. இல்லை சார் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்துட்டு சரி வா அப்படின்ற மாதிரி இப்போ கிளாஸுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் ஓகே சார் அப்படின்ற மாதிரி பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. நீ இங்கே நிலை, நான் உள்ளே போயிட்டு உன்னை கூப்பிட்றேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவர் இப்போ உள்ளே போயிட்டு உள்ளே வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க. நொண்டி ஹை ஸ்டூடெண்ட், இவங்க தான் நியூ அட்மிஷன், பேர் ஒயன் ஓகேவா, எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. எல்லோரும் ஓகே சார் அப்படின்றாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க. நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர், போயிட்டு நீ உன்னோட பிளேஸில் எங்கே உனக்கு பிடிச்சிருக்கோ அவங்க உட்காரு, நான் தான் உனக்கு இங்கிலீஷ் சொல்லி தரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிக்கிட்டே போய் உட்காருங்க. இப்போது உங்களுக்கு அப்படியே செகண்டாக ஸ்டார்ட் ஆகுது. உள்ள ஒரு துருன்னு ஒரு பையன் உள்ள வந்துட்டு இருக்கான். நீ யாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நம்ம ஜிமினா அவனுக்குள்ள என்ஜாய் வந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பேனு பார்க்குறீங்க. யாரா அப்படின்னுட்டு வந்துட்டு ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ நேற்று கூட ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. எஸ் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. எல்லாம் ஒருத்தர எடுத்தாங்க அப்படின்னோடனே ஒருத்தர எடுத்து போய் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஆனால் நீங்கள் தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் பற்றி எதுவும் தெரியாது. இப்போ வந்து நீங்கள் உட்காந்துட்டு லாஸ்ட் பெஞ்ச் கேள், நியூ ஸ்டூடெண்ட்டா, ஏன் ஹோம்ஒர்க் ஏங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார் நான் இன்னைக்கு தான் அட்மிஷன், நியூ ஸ்டூடெண்ட் ஒயன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆரம் சொன்னா நான் ஜிமின், நான் தான் இங்கிலீஷ்
இங்கிலீஷ் சார் அவரு, நான் இங்க உங்களுக்கு தமிழுக்கு வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்றேன். என்னது தமிழா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. என்னடா அது, இப்படியே எத்தனை பேர் தான் வருவாங்க, எல்லாம் மாச கிளாஸா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு அந்த வரும் அப்படியே போகுது ஒரு மாதிரி ஜாலியா. இப்படி வந்துட்டு ஒட்டி செவனும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் டீச்சரா வந்துட்டு மாறிட்டாங்க. மீதி சப்ஜெக்ட்ல இருக்கவங்களா மீதி கிளாஸ். ஓகேவா? ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு அப்படியே பொறுமையா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க. பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கும் போதே அப்படியே வந்துட்டு கேட்டு போயிட்டீங்க. போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு பைக் வந்துட்டு நிக்குது உங்க பக்கத்துல. யாரா அப்படின்ற மாதிரி நீங்க திரும்பி பாக்குறீங்க. அந்த கார் உங்க பக்கத்துலயே வந்துட்டு ஹார்ன் அடிக்குது. நீங்க வந்துட்டு தள்ளி பின்னாடி போறீங்க. ஒரு சைக்கிள்ல போய் விழுந்துடுறீங்க. ஏன்னா அப்படி உங்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க வந்துட்டு சாரின்றீங்க. அம்மா பார்த்து போமா அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்துட்டு சொல்லிட்டு போறான். நீங்க அப்படியே இந்த காரை பாக்குறீங்க. நீங்க அந்த பர்சன் கதை ஓபன் பண்ணிட்டு, என்னாச்சு உனக்கு, எப்படி போய் அதுல விழுற, என்னதான் புள்ளியா இருப்பியோ அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு அறியோ ஓகே உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்கள் ஐம் ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்திரிச்சு உங்கள் பேக் எடுக்கிறீங்க. எடுந்து 2 ஸ்டெப் தான் வச்சுருப்பீங்க. கீழே திருப்பி கீழே போயிடுறீங்க. அந்த பர்சன் வந்து பிடிக்கிறாரு. என்னம்மா நீ இப்படி இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவர் அகைன் கேட்க, காலில் அடிபட்டுருக்கு சார், காலில் வரும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அம்மா நீ எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்க, இந்த ரோடே 1 கிலோமீட்டர் போனால் எங்கள் வீடு வந்துடும் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போயிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணீங்க. இட்ஸ் ஓகே நீ வா பைக்கில் உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பைக் தான், சாரி பைக் தான், ஓகேவா பைக்கில் உட்காரு நான் எட்டு போய் வர்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாங்க. இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உட்காருமா நான் எதுவும் பண்ண மாட்டேன், நானும் இதே ஸ்கூலில் தான் படிக்கிறேன், பாடம் நான் திணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்றாங்க. என்ன அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. நீ என்ன டிபார்ட்மெண்ட், மேக்ஸ், என்ன ஸ்டாண்டர்ட், 12th அப்படின்றீங்க. உனக்கு ஜுவாலஜி, பயாலஜி இல்லை ஜுவாலஜிக்கு நான் தான் வருவேன். இன்னைக்கு உனக்கு அவர் இல்லை அதனால நான் வரல, ஓகே அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்ல, அப்படி பேக் பாக்குறீங்க. ஐம் ஷுகா ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் உங்களை பேகை எடுத்து போயிட்டு அவர் முன்னாடி வச்சுட்டு உங்களை பின்னாடி உட்கார சொல்றாங்க. கேட் கீரங்கெல்லாம் பேனு பாக்குறாங்க. ஐயோ யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்களை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கிட்ட விட்டுட்டு பத்திரமா உள்ள போயிடுவல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ நீங்க அப்படியே உள்ள போறீங்க. அப்படி நீங்க உள்ள என்ட்ரு ஆகும்போது உங்க அம்மா வந்துக்கிட்டு நோண்டி வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லம்மா அந்த மாதிரி காலில் அப்படின்ற மாதிரி நீங்க நடந்ததெல்லாம் சொல்றீங்க. அந்த பர்சன் கை காலை முடிச்சு வைக்கிறதானே, இல்லைன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு கோவமா சொல்றாங்க. அவங்க அம்மா இல்லம்மா அவர் ரொம்ப நல்லவர்மா, எனக்கு கூட்டிட்டு போய் ஸ்கூல்லலாம் விட்டாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. உங்க சாரா அப்படின்னு. ஆமா எங்க சார் தான், மேக்ஸ் சாரு அப்படின்னு. ஓகே அப்போ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ரொம்ப வலிக்குதா என்ன, இல்லம்மா ஓரளவு பரவாயில்ல, தைலம் தேய்ச்சா சரியா போயிடும் அப்படின்னு மாதிரி நீங்க போயிட்டு உட்காடுறீங்க. ஒன்று சொல்ல மாட்டேன், உனக்கு தான் மேக்ஸ் சுத்தமா வர மாட்டேது இல்ல, உனக்கு வேற ஒரு டியூட்டர் பார்த்துருக்கேன் அப்படின்னு. என்னது அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. மேக்ஸ் மட்டும் இல்ல, அவங்க ஜாலஜி பாட்னி கூட நல்லா சொல்லி தருவாரு. இன்னும் கொஞ்சம் நாள் உங்க ஸ்கூல்ல தான் அவர் வந்துட்டு வேலைக்கு போறாராம். இப்போ அவர் வந்துட்டு ட்ரைனிங் போயிட்டு இருக்காரு வேற ஸ்கூல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது யாருமா அப்படின்னு, அவர் பேரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு அவர் பேர் ஜின் அப்படின்னு. ஜின் தான் இங்க வந்து 2வது வீடு தான்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வந்துட்டு உனக்கு சொல்லி தருவாரு. நீ இன்னும் ஒரு 1 hourல அவர் வீட்டுக்கு போயிட்டு இன்னும் டவுட் இருக்கும் இன்னிலேருந்து சேர்ந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா இன்னிலேருந்தே வா, ஆமாம்மா இன்னிலேருந்தே ஜாயின் பண்ணிக்கோன்னு அப்படின்னா உனக்கு நல்லா படிப்பு ஏறும் மணில அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துல நீங்க ரெடி ஆயிட்டு அப்படியே போறீங்க. அங்க போனா சின்ன அப்படியே சாமாலதா ஹாட்டா ஷார்ட்ஸு பனியன் போட்டுக்கிட்டு வீட்டுல ரொம்ப ஹோம்லியா இருக்காரு. நீங்க வந்துட்டு யாராவது அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. அப்படியே நீங்க வந்துட்டு ஹாய் சார், குட் நைட் சார் அப்படின்னு. இப்போ என்ன தூங்க போறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை சார் அது குட் ஈவினிங் சார்
குட் நைட் தான் வரும். சரி நீ வா, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உனக்கு வந்திருக்கு, எப்படி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாம் நல்லா தான் சார் போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க படிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்க இப்படி வந்து ரவுண்ட்ஸிங்கா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு லைஃபே வந்து பல போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு ஸ்கூல் சேர்ந்து ஒரு 6 மந்த் ஆக போகுது, நல்லா படிக்கிறீங்க. பத்தாத்துக்கு உங்களுக்கு வர டீச்சர் எல்லாமே மாசன் கிளாஸா இருக்காங்க, கியூட்டு. இப்போ ஜேயோப் தான் உங்களுக்கு டான்ஸ் டீச்சரு. உங்களுக்கா டான்ஸ் கூட மாசத்துக்கு போறீங்க போலாம், வர லெவல் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. எல்லாமே OT7 உங்களுக்கு பயங்கரமா வந்துட்டு பத்திரமா ஒரு மாதிரி செக்யூரா லவ்வோட பாத்துக்கிறாங்க. அவங்களுக்குலாம் உங்க மேல ஒரு க்ரெஷ்ஷே வந்துச்சுங்க. நீங்களும் ஒரு மாதிரி க்ரெஷ்ல தான் சுத்திட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் பிடிக்கும், பட்டு இந்த பர்சன் தான் பிடிக்கும் அப்படின்லாம் இல்லை. இப்போ அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு இந்த 6 மந்த் போயிருச்சு இல்லையா, உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகுது. நீங்கள் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு சின்ன வீட்டிலலாம் படிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய படிமா, உனக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். அப்புறம் உங்கள் மேக்ஸா கேட்டியா, இந்த மாதிரி சம் தான் வருதா அப்படின்னு. ஆமாம் சார் இந்த மாதிரி தான் வருது, நான் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே இப்போ படி அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நெக்ஸ்ட் டே நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே தமிழ் எக்ஸாம். ஜெமீன் தான். படிச்சிட்டியா? சார் படிச்சேன் சார். ஆல் த பெஸ்ட், சூப்பராக எழுதுறோம்னா என் மானத்தை கொஞ்சமாச்சு காப்பாற்று. பிரின்சிபல்கிட்ட கெத்தா சொல்லிக்கிறேன், ஒரு பொண்ணு நல்லா படிக்கும் சார், அதான் சென்டம் எடுக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்றீங்க. சரி ஆல் த பெஸ்ட் பத்திரம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பெண் எடுத்து கொடுத்துட்டு நல்லா எழுதணும்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு. சரி பாய் பத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஹேரை லைட்டாக ஒரு மாதிரி பாசமாக பண்ணுவாங்கல்ல, ஒரு மாதிரி செக்யூராக ஃபீல் ஆகும், அந்த மாதிரி பண்ணால் ஹேரை லைட்டாக கோதி விட்டுட்டு பத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே போகிறீங்க. அப்படியே வந்துட்டு இன்னைக்கு எக்ஸாம்ஸ் வந்து சூப்பராக மாதம் எழுதிருக்கீங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸாமையும் நீங்கள் எழுதியிருப்பீங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் ஃபைனல் டே, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கீங்க. எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு ஜாலஜி எக்ஸாம் தான் முடிச்சுட்டு வந்துருப்பீங்க. சுகாதாம் எப்படி எழுதுனே? சூப்பராக எழுதியிருக்கேன் சார், ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன்ல? சார் எடுப்பேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி பத்திரமா போ, இல்லை ட்ரா பண்ணிட்டா? இல்லை சார் வேணாம் சார், நான் நடந்தே போய்க்கிறேன். இல்லை சார் சைக்கிள் இட்டுருக்கு, அதை மறந்துட்டேன் பாருங்க அப்படின்னு. சரி என்ன ப்ராப்ளம்னா சொல்லு, நான் உடனே கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை சார் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீங்கள் வெளியே வரீங்க. இப்போ நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்ஷனுக்கு நிற்க சொல்கிறாங்க. நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க. அம்மா நீ அந்த பொண்ணு தானே அப்படின்னு. ஆமாம் சார் நான் அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்போர்ட்ஸ் பக்கம்லாம் வரமாட்டியோ அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்க, சார் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், பட் 12th ஆச்சே அதான். ஓ அப்படியா, இந்த செஸ்ஸு கேரம் போர்டு இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் கூட விளையாட மாட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, விளையாடுவேன் சார். இன்னும் 6 மந்த் இருக்கு, ஒழுங்கா ட்ரைனிங் வர ஈவினிங் 1 hour அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ 1 hour, சரி 1/2 hour. ஓகே சார். சரி பத்திரம் பார்த்து வீட்டுக்கு போ, நல்லா எக்ஸாம் எல்லாம் எழுதிருக்கியா? எஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சரி பத்திரம் பார்த்து போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்லை ட்ரா பண்றதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை சார் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி நீங்க சிரிச்சுட்டே போறீங்க. ஓகே இது யாருன்னு தெரியும், தயாங் தான். அவர் வந்துட்டு சொன்னோன்னே நீங்க சிரிச்சுட்டே போறீங்க. அவர் வந்துட்டு பார்த்து போ அப்படின்ற மாதிரி உங்களை நீங்க போறதவர் வந்து பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நீங்க அப்படியே வந்துட்டு உங்க சைக்கிள் எடுத்து போயிட்டு இருக்கீங்க. பின்னாடி இன்னும் ஆர்ன சவுண்ட் கேக்குது. நீங்க திரும்பி பாக்குறீங்க, உங்க மேக்ஸ் சாரு. நீங்க அப்படியே ஸ்மைலோட திரும்பி அப்படின்றீங்க. எப்படியாவது எக்ஸாம்லாம் எழுதிருக்க? சார் சூப்பராக எழுதிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்க. ஏன் டல்லா சொல்கிறேன்? ஒன்றும் இல்லை சார். ஓஹோ வீட்டுக்கு தான் போறியா? ஆமாம் உங்கள் வீடு எங்கே இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. சார் இன்னும் ஒரு 4 வீடு தள்ளி சார். அது எல்லோ வீடு? ஆமாம் சார். ஓஹோ அதுக்கு அடுத்து ஒரு 4வது வீடு தான் என் வீடு. ஓகே எல்லாம் எங்கள் தேவையிலே தான் கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. என்ன டவுட்னா கேளுண்ணா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பார்த்துப்போ பத்திரமா இருக்கணும்னு, ஏன்னா பிகாஸ் சீனு கூட பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. 5 வீக் ஓடி தொடர்ந்து பாட்டு முடிச்சிடுறேன்.
சரி எப்படின்னு சொல்லி சொல்லுங்கடா. டைம் கிடைக்கல, நான் கட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணேன். சுச்சுவேஷன் என்ன வச்சு செய்யுது. ஓகே பாய்டா மிஸ்.